ஆத்திரத்துல உன்ன மறந்துட்ட. ஆவேசத்துல பூவுல இருந்து நீ போட்டிருந்த நகை நட்டு வரைக்கும் தாறுமாறா அறுத்தறிஞ்ச உன் கை இந்த திருமாங்கலித்து பக்கத்துல கூட போகலையம்மா. இவ்வளவு உயர்ந்த பண்பாடுள்ள உனக்கு புருஷனா வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ எனக்கு புருஷனா? மெதுவா பேசு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்த கிரிமினல் எனக்கு புருஷனா? என்ன வேணும்னாலும் திட்டு, கத்தாத. என் வீட்டு வேலைக்காரன் எனக்கு வீட்டுக்காரனா? பெரியவர் காதுல விழுந்துரும், கத்தாத. கத்துவே கத்துவே இன்னும் நிறுத்து. முடியாது. நிறுத்த மாட்டியா? வாய பொத்துனா கைய தட்டி விடுறியா? என்ன யாரும் நினைச்சுக்கிட்ட? எங்கிட்ட உன்னை தட்டிக்கிட்டு வந்தனா இல்ல உங்கள ஒட்டிக்கிட்டு வந்தனா? தாடி கட்டி புட்டு வந்து நிக்கிற ஆம்பளை சிங்கமுடி. உன்னை இந்த இடத்துல என்ன கந்தரகோலம் பண்ணாலும் எந்த கோர்ட்டு எந்த போலீஸ் ஐயாவை டச் பண்ணிக்க முடியாது. பால்டி ஐயாவோட ஐஎஸ் என்னையா பேசாம போற? இந்த மாதிரி வெட்டி வேலை பண்ணிட்டு இருந்த உன்னை மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரான்னு சொல்லி மாத்த ஏற்பாடு பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. நீங்க இந்தியாவுல எந்த மொழியில தூக்கி போட்டாலும் நாங்க ஐஏஎஸ் தான். உங்களை மாதிரி உங்க தொகுதியிலே நீங்க யாருன்னு கேட்டா தெரியாத அளவுக்கு இருக்கிற சாதாரண அரசியல்வாதி இல்லன்னா. டாய், யாரை பார்த்து சாதாரண அரசியல்வாதிங்கிற? நான் மந்திரிங்க மனசுல வச்சுக்கோ. மந்திரினா உன் மனசுல என்ன குறுநில மன்னன் நினைப்பா? எவன் கூப்பிட்டாலும் யார் விட்டு படிய மிதிச்சதில்ல இந்த தமிழ்ச்செல்வன். நீ மந்திரினோ இவ எம்எல்ஏனோ பயந்து நான் இங்க வரல. உங்களை தேர்ந்தெடுத்த 3 லட்சம் மக்களுக்கு மரியாதை கொடுத்துதான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது மக்கள் எவ்வளவு பெரிய வடிகட்டின முட்டாள்களை எல்லாம் மந்திரியாவும் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு. டாய், நீ ரொம்ப பேசுற, பட்டையை கிளப்பிடுவேன். நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்கு எதுவும் பெருசா கிழிச்சிடல. இந்த ஃபைல்களை தான் உங்களால கிழிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் ஃபைல்கள் அனுப்புறேன், உட்கார்ந்து கிழிங்க.